சதவீதம் டாப்பிக்லேருந்து அடுத்த 10 சம் பார்க்கலாம். பாருங்கள், 10,000த்தின் 25% 15% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த 10,000 அப்படியே எழுதிக்கிறோம். எண்ணுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 25 பர்சன்டேஜுக்கு பதில் டிவைடட் பை 100. மறுபடியும் எண்ணுக்கு பதில் பெருக்கல் 15 பர்சன்டேஜுக்கு பதில் டிவைடட் பை 100. இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதை அப்படியே அடிக்கலாம். இப்போது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோ மறுபடியும் 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆச்சு. மீது என்ன இருக்குது? 25 இருக்குது, ஒரு 15 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா அதான் ஆன்சர். 25 பெருக்கல் 15. 5 25 5 2 2 10 10 2 12. இப்போ 1 பெருக்குனா ஓர் 5 5 மறுபடியும் ஓர் 2 2 ரெண்டுத்தையும் கூட்டினா 5 5 2 7 2 1 3. இப்போ ஆன்சர் 375. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம். ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஓர் எண், இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதோட 60%இலிருந்து இதோட 60% எப்படி கண்டுபிடிப்போம்? பெருக்கல் 60/100. இதுதான் ஒரு எண், அதோட 60%. இது மொத்தமாக ஒரு எண்ணோட 60%. இதிலிருந்து 60 கழிச்சா மைனஸ் 60 கழிச்சா ஈக்குவல் டு 60 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணின் 60%, அதுதான் ஏதோ ஒரு எண், அதோட 60%, 60/100 போடணும். அதுலேருந்து 60 கழிச்சா 60 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த எண் என்ன? எது இந்த எக்ஸுன்றது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இது போடலாம். 1 0 0 3 2 2. இப்போ இந்த என்ன கிடச்சிருக்கு? 3x டிவைடட் பை 5 மைனஸ் அந்த 60 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருக்கிற இதை இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்து பக்கத்தில் மைனஸோ ப்ளஸோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு இந்த சைடு மல்டிபிள் பண்ணிக்கணும். பாருங்கள், 3x அந்த குறியை அப்படியே போடுறோம் மைனஸு. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 5 30 அந்த 0 அப்படியே ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுனா டிவைட் பை இந்த 5 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இந்தாண்ட என்ன வேல்யூ? 60. இந்த 60 அப்படியே போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 5 இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போனோம்னா வரும், இது போகிறோம் பாருங்கள், 3x அப்படியே இருக்கும் மைனஸ் 300 அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு அப்படியே இருக்கும். இந்த 60 வகுத்தில் இருக்கிற 5 இந்தாண்ட போனால் பெருக்கல்ல மாறிடுமா? இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கினா மைனஸ் 300 ஈக்குவல் டு 6 5 30 அந்த 0 இங்கே ஒரு 300 வந்துச்சா? இப்போ இந்த இந்தாண்ட இருக்க மைனஸ் 300 இந்த சைடு போனால் ப்ளஸ் 300 மாறும். 3x ஈக்குவல் டு 300 ப்ளஸ் 300. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3x ஈக்குவல் டு 300 300 கூட்டினா 600 வருமா? இப்போ இதை அடிங்க. ஒரு 3 3 இந்த சைடு 2 3 4 அந்த 0 2 0 அப்படியே போடணும். அப்போது எக்ஸோட வேல்யூ 200. இப்போ இதுக்கான ஆன்சர் 200 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். 48 48ஓட 48% என்பது 48%னா டிவைட் பை 100 போட்டுக்குமா? 48 48% என்பது எக்ஸின் 64%க்கு சமம். எக்ஸோட 64%க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. எனில் எக்ஸின் மதிப்பு, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போனால் என்ன மாறும்? இங்கே இருக்கிற 48 பெருக்கல் 48/100 அப்படியே வந்துடும். இங்கே இருக்குல்ல, இந்த சைடு வந்துச்சுன்னா அப்படியே தலைகீழாக மாறிடும். தலைகீழானா எப்படி? 100 டிவைட் பை 64 மாறிடும். ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இதை அடிங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சா? அதை எப்படி அடிக்கலாம்? 3 2 6 2 2 4. இதில் 2 2 4 2. வேறு என்ன பண்ணலாம்? 16 2 இங்கே 12. இப்போ இதில் 4 4 16 4 பல் அடித்தா இங்கே 3 4 12 4 பல் அடித்தா மறுபடியும் இதையும் இந்த 48 அடிக்கலாம். ஒரு நாள் 4, இதில் ஒரு நாள், இதில் 2 நாள். இது என்ன இருக்குது? 12 இருக்குது, 3 இருக்குது, நடுவில் பெருக்கல் இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்குனா 12 × 3
ஈக்குவல் டு எக்ஸ். 12 3 பெருக்குனா 36. எக்ஸோட வேல்யூ 36. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கங்க. இப்போ கொஷினில் ஏதோ ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு அதிகரிக்குது அடுத்தது குறையுது அந்த மாதிரியோ, இல்லை முதல்ல குறையுது அல்லது அடுத்தது அதிகரிக்கிறது அந்த மாதிரியே குறைவு அதிகம் இப்படி மாறி மாறி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கான அந்த ஃபார்முலா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்லையே கொஷினில் குறைவு அப்படின்னு வந்தால் 6 டிவைட் பை 100 மைனஸ் 6 பெருக்கல் 100 குறைவுன்னு வந்திருக்குல்ல, அதனால் இங்கே மைனஸ் வந்திருக்கு. அதுதான். இதுவே முதல்ல அந்த கொஷினோட ஸ்டார்டிங்லே அதிகம்ன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ப்ளஸ் வரும், அவ்வளோதான். 6 டிவைடட் பை 100 வரும், பெருக்கல் 100 அப்படியே ரெண்டுத்துக்குமே சேமாக வரும். முதல்ல குறைவுன்னு வந்தால் இந்த இடத்துல மைனஸு, முதல்ல அதிகம்னு வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். கொஷினில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே பாருங்கள், அந்த மாடலில் கொஷின் பார்க்கலாம். ஏயின் வருமானம் பிஐ விட 20% குறைவு எனில் பியின் வருமானம் ஏவை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு கொஷின் கேட்டுருக்காங்களா. இது ஏவுக்கு சொல்கிறாங்களா பிக்கு சொல்கிறாங்களா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கொஷினில் ஃபஸ்ட்டு குறைவா அதிகமாக என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு முதல்ல குறைவுன்னு கொடுத்துட்டாங்க. குறைவுன்னா அப்போ மைனஸ் வரணுமா. நம்ம ஃபார்முலா தெரியும், 6 டிவைட் பை 100 குறைவுன்றனால மைனஸு, மறுபடியும் 6 பெருக்கல் 100. இப்போது 6ஓட வேல்யூ என்னன்னா இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருங்களோ அதுதான் 6. இப்போ 6க்கு பதில் 20 டிவைட் பை 100 மைனஸ் 6க்கு பதில் 20 பெருக்கல் 100. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 20 டிவைட் பை 100ல் 20 போனால் 80 பெருக்கல் அந்த 100. இப்போ என்ன பண்ணலாம், இது 2 அடிக்கலாமா, ஒரு 0 கேன்சல் ஆகும். 1 2 4 2 8. 4ஆல் 20 100 அடிச்சோம்னா 1 நாள் 4, இந்த 10க்குள்ளே ஈர்னாங்க 8. 8 போனால் மீதி 2 மீறுமா, இந்த 20க்குள்ளே எத்தனை நாள் இருக்குது, 5 நாள் 20. அப்போ இதுக்கான ஆன்சர் 25. 25ன்றது என்னன்னா பிஐ விட ஏவோட வருமானம் பிஐ விட 20 குறைவுன்னு சொன்னாங்களா, அதே போல் பியின் வருமானம் ஏவை விட எவ்வளவு அதிகம்னா 25% அதிகம். இதுதான் ஆன்சர். அதே மாடலில் நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். ஏவின் வருமானம் பிஐ விட 25% அதிகம். ஸ்டார்டிங்லேயே அதிகம்னு சொல்லிட்டாங்க. இனி பியின் வருமானம் ஏவை விட எவ்வளவு குறைவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதிகம்னு சொல்லிட்டாங்களா, அப்போ ஃபார்முலா என்ன, 6 டிவைட் பை 100 ப்ளஸ் வரும் அதிகன்றனால மறுபடியும் 6 பெருக்கல் 100. இப்போ 6க்கு பதில் அந்த 25 போடுவோமா, 25 டிவைட் பை 100 ப்ளஸ் 6க்கு பதில் 25 பெருக்கல் 100. மேலே 25 அப்படி இருக்கும், கீழே 100யும் 25யும் கூட்டினா 125 பெருக்கல் அந்த 100 அப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இது 2 அடிக்கலாமா, இது ஒரு 25, இதில் 100க்குள்ளே 4 25 இருக்கா, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 25. இப்போ மொத்தம் 5 25 125. இப்போ இது 2 அடிக்கலாம், ஒரு 5 10க்குள்ளே 2 5 இருக்குது, அந்த 0 அப்படியே போட்டணும். அப்போ இதுக்கான ஆன்சர் 20. அப்போ பியின் வருமானம் ஏவை விட 20% குறைவான். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 ஆகிறது எனில் அந்த எண் என்ன. இப்போது ஏதோ ஒரு எண், அந்த எண்ணை நான் 100%ன்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து 25% கழிச்சா ஏதோ ஒரு எண் அதை 100% அதோட மதிப்புலேருந்து 25% கழிச்சிட்டோம்னா 120 கிடைக்குதான். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு எண் அதை 100%னா அதுலேருந்து 25% கழிச்சா 120 கிடைக்குதுன்னு கொஷினில் சொல்லிட்டாங்க. எனில் அந்த எண் என்ன, அந்த எண் என்னது, இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 100ல் 25% போனால் மீதி எவ்வளோ இருக்கும், 75% தான் இருக்கும். இந்த 75% தான் 120 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, அந்த எண் என்ன, ஒரு எண் இருக்குல்ல அதுதான் அந்த எண். அப்போ அந்த எண்ணுன்றது 100%. இதோட வேல்யூ தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ இதை அடிங்க, 3 25 75. 100க்குள்ளே 4 25 இருக்குது. வேறு எப்படி அடிக்கலாம், இது 2 அடிக்குமா, ஒரு 3 3, இதில் 4 12 அந்த 0. இப்போ மீதி 4 இருக்குது 40 இருக்குது. கிராஸில் பெருக்கணுமா, 4 × 40 ரெண்டுத்தையும் பெருக்குனா 16 அந்த 0. அப்போ இதுக்கான ஆன்சர் 160 தான் அந்த எண். ஒரு வேட்பாளர் 84% வாக்குகள் பெற்று 476 பெரும்பான்மை ஓட்டில் வெற்றி பெறுகிறார் எனில் மொத்த வாக்குகள் எவ்வளவு. இப்போது உங்கள் பெரும்பான்மை கொடுத்துறாங்கல்ல, ஃபஸ்ட்டு பெரும்பான்மைனா என்னன்னு பார்க்கணும். இப்போது எலெக்ஷனில் ஏன்னு ஒருத்தர் நிற்கிறாரு, பின்னு ஒருத்தர் நிற்கிறாரு.
இப்போ ஏ வந்து 10 ஓட்டு வாங்கிக்கிறாரு, பி என்றவர் 15 ஓட்டு வாங்கிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதில் யார் ஜெயிச்சவர்? பி தான் ஜெயிச்சவர். அப்போது பி தான் ஜெயிச்சவர். அவர் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார்? இப்போ இவர் 10 வாங்கிக்கிறாரு, இவர் 15 வாங்கிக்கிறார். அப்போ இவரை விட இவர் 5 ஓட்டு எக்ஸ்ட்ராவாக பெற்று தானே ஜெயிச்சார். அப்போது இந்த பி பெற்றது தான் பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை எதுன்னு கேட்டால் அந்த 5 ஓட்டு. இந்த 5 ஓட்டு பெரும்பான்மையில் தான் இவரை விட இவர் ஜெயிச்சிருக்காரு. அதுதான் கான்செப்ட். இப்போ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போது ஏ ஒருத்தர், பி ஒருத்தர். அதில் ஒரு வேட்பாளர் இருக்கிறாங்களே, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இவர் தான் ஏ. இவர் 84% இவர் சதவீதம் கொடுத்துருக்காங்க. 84% வாக்குகள் பெற்று. அப்போ இவர் 84% வாக்கு பெற்றிருக்காரு. இப்போ மொத்தமாக ஓட்டு 100%ன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏன்றவர் 84% வாங்கியிருந்தான். அப்போ பி எவ்வளோ வாங்கியிருப்பார்? மீதிக்கிற 16% தான் வாங்கியிருப்பார். அதே போல் பெரும்பான்மை ஓட்டில் 476 பெரும்பான்மைன்னு சொல்லிட்டாங்க. பெரும்பான்மை என்னன்னு சொல்லிட்டான், இவரை விட இவர் ஜெயிச்சவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா பெற்றிருக்காங்களோ அதுதான் பெரும்பான்மை. அப்போ இவரை விட இவர் 476 ஓட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிறாரு. ஓட்டில் 476 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறார். அப்போ பர்சன்டேஜில் எவ்வளோ ஏறி இருக்கு? இங்கே இவர் 16, இவர் 84. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? 84 - 16ன்னா 4ல் 6 போகாது. இதை கடவாங்கன்னா 7ஆக மாறிடும். இது 14ஆக மாறிடும். 14ல் 6 போனால் மீதி 8. 7ல் 1 போனால் 6. அப்போது 68% டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இந்த 68% டிஃப்ரெண்ட் தான் இந்த 476 ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? மொத்த வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்களா? அப்போ மொத்த வாக்குகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம எப்பயும் போகிற பாக்ஸ் மெத்தட்லேயே போட்டுடலாமா? 68%ன்றது தான், இந்த 68% தான் 476 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன கேட்டிருக்காங்க? மொத்த வாக்குகள் கேட்டிருக்காங்க. அப்போ 100% ஓட்டுன்றது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி அடிக்கலாம்? 4ஆம் ஆப்பிள் அடிக்குமா? இது 2 அடிக்கலாம். இதில் ஒரு நாள் 4, மீதி 2 மீறும். 7னா 28. இதில் ஒரு நாள், இந்த 7க்குள்ளே ஒரு நாள், மீதி 3 மீறும். இதில் 37, 9னா 36. இது 2 தேடிங்க 17. இப்போது இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 7 இருக்குல்ல, 7 கூட எந்த நம்பர் பெருக்குனா 9 வரும்? சொல்லி பாருங்கள். 7 × 7 49 வருமா? அப்போ 7 கூட 7 பெருக்குனா தான் 9 வருது. இப்போது இந்த 17 கூட 7 பெருக்கி பாருங்கள். 17 பெருக்கல் 7 பெருக்கி பாருங்கள். 7 49 9 மீதி 4. 1 7 7 4 11 119 கரெக்டாக வருதா? இந்தமாரி சம்க்கெல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ 17 இதில் 7 17 119. மீதி என்ன இருக்குது? 7 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ரெண்டுத்தையும் கிராஸில் பெருக்குனா 7 × 100 = 700. இப்போ ஆன்சர் 700 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்வில் 33% மதிப்பெண் எடுத்தால் தேர்வு பெற போதுமானது. 125 மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு தேர்வில் 33% மதிப்பெண் எடுத்தால் தேர்வு பெற போதுமானது. அப்போ பாஸ் ஆகணும்னா 33% இருந்தால் பாஸு அப்படின்ற ஃபஸ்ட் லைனில் கிடச்சிச்சு. 125 மதிப்பெண்கள் பெற்று, ஒருத்தர் 125 மார்க் பெற்று 40 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் ஃபெயில் ஆகிட்டார். இப்போ 125 பெற்றிருக்காரு, கூட 40 மார்க்கு சேர்த்து வாங்கியிருந்தா இவர் பாஸ் ஆகியிருப்பார். இந்த 40 வாங்காதனால தான் இவர் ஃபெயில் ஆகியிருக்காருன்னு சொல்கிறாங்களா? 125 மதிப்பெண் பெற்று 40 மதிப்பெண் குறைவாக பெற்றதால் ஃபெயில் ஆகிட்டார். இதே அந்த 40 சேர்த்து பெற்றிருந்தா அப்போ பாஸ் தானே ஆகிருப்பார். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 165. அப்போ இந்த 165 தானே பாஸ் மார்க்கு. இந்த 40 கம்மியாக வாங்கினால தானே இவர் ஃபெயில் ஆகிட்டார். இந்த 40 வாங்கியிருந்தால் அவர் பாஸ் ஆகிருப்பார். அப்போ பாஸ் மார்க்கு இது கூட 40 கூட்டினா 165 தான் பாஸ் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க? மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும், பாஸ் எடுக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்? 33% இருந்தால் பாஸு. அதே மார்க்கில் 165 மார்க்காக இருந்தால் அது பாஸு. எனில் மொத்த மார்க்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 33%ன்றது தான் 165 மார்க்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இதிலேருந்து மொத்த மார்க்கு 100%ன்றது எத்தனை மார்க்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் அடிக்கலாம். இதில் வந்து 11 அடிக்கலாம். 11 33. இதில் எத்தனை 11 இருக்குது? 16ல் ஒரே ஒரு 11 இருக்குது, மீதி ஒரு 5 மீறும். 55ல் எத்தனை 11 இருக்கும்? 5 11 55. மீதி என்ன இருக்குது? 15 இருக்குது, ஒரு 100 இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்குனா 1500.
அப்போ மொத்த மார்க்கு 1500 மார்க்கு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் பாருங்க. என்னன்னு சொல்லுங்க. 33% இதுதான் 165 மார்க்குன்னு சொன்னோம். இதே 100%ன்றது எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல 11 அடித்தேன், மீதி ஒரு 3 இருக்குது பாருங்க. இதெல்லாம் நான் அடிக்கவே இல்லை. அதாங்க 1 3 3 5 5 இதையும் அடித்தா மீதி 5 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்குனா 500 தான் மொத்த மார்க்கு. மறுபடியும் அடிச்சு காட்டுங்க. இது 11 அடித்தா 11 33 இதில் 1 11 மீதி 5 இருக்கும். 5 11 55 மறுபடியும் இது ரெண்டுத்தையும் அடித்தா 1 3 3 இது 5 5 மீதி 5 100 ரெண்டுத்தையும் பெருக்குனா 500 தான் மொத்த மார்க்கு. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு நபரின் கூலியை 15% உயர்த்தினால் 23 பெற்றார் எனில் அதற்கு முன்பு அவர் வாங்கிய கூலி என்ன? இப்போது அவர் ஸ்டார்டிங்கில் வாங்கின கூலியை நான் 100%ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 15% நான் எக்ஸ்ட்ரா ஆக்கினா அவர் எவ்வளோ பெறாரா? 23 பெறார். ஒரு நபரின் கூலியை, இதை நான் ஒரு நபரோட கூலியை நான் 100%ன்னு எடுத்துக்கணும். அது கூட 15% உயர்த்தினால், இப்போ இந்த 100 கூட 15% உயர்த்தினால் 23 பெறார். அதுதானே இங்கே போட்டிருக்கோம். 100% ஸ்டார்டிங்கில் கூலி, அது கூட 15% எக்ஸ்ட்ரா மாற்றினா 23 ரூபாய் வாங்குறாரு. அப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டினா 115% தான் 23 ரூபான்னு நமக்கு தெரியுதா? எனில் அதற்கு முன்பு அவர் வாங்கிய கூலி என்ன? அப்போ ஸ்டார்டிங்கில் அவரோட கூலின்னா 100% தான் ஸ்டார்டிங்கில் அவரோட கூலி. 15% உயர்த்தினதுக்கு அப்புறம் தான் 23 வாங்கிட்டார். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி 115% தான் 23 தெரியும். ஸ்டார்டிங்கில் அதற்கு முன்பு அவர் எவ்வளோ கூலி வாங்கினாருன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங்னா 100% எவ்வளோ கூலின்னு தான் கேட்குறாங்க. எப்படி அடிக்கலாம்? இந்த 23 இந்த 115 அடிப்பாங்க. இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, 3 கூட எதை பெருக்கினா 5 வரும்? 3 × 5 5ன்னு வருமா? அப்போ 23 கூட 5 பெரிய பாருங்க, இது அப்படியே வருதானோ? 23 பெருக்கல் 5 பெரிய பார்க்கலாம். 5 5 5 மீதி 1 2 5 10 10 1 11 115 அப்படியே வருதா? இப்போ ஒரு 23 5 23 115 மீதி நம்ம கிராஸில் தானே பெருக்கும். இப்படி நேரம் அந்த அடிக்கணும்ல. இந்த 5 இந்த 100 ஸ்ட்ரைட்டாகவே இருக்கா? அப்போ அடிக்கலாம். 4 5 5 இதில் எத்தனை 5? 2 5 10 அந்த 0 அப்போ 20. ஆன்சர் 20. அதுக்கு முன்னாடி அவர் 20 ரூபா வாங்கியிருக்காரு. 5% உயர்த்தினதுக்கு அப்புறம் அவர் 23 ரூபா வாங்கியிருக்காரு. ஆன்சர் 20. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 40 பைசா என்பது 2 ரூபாயில் எவ்வளவு சதவீதம்? இப்போது இந்த இடத்துல பைசாவில் கொடுத்துக்கிறாங்க, இங்கே ரூபாயில் கொடுத்துக்கிறாங்க. இதை முதல்ல நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும். பைசாவிலே சின்ன வேல்யூ எதுவோ அதில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும். இப்போது இது 40 பைசா. இதை நான் எப்படி மாற்றேன்? 2 ரூபா. 1 ரூபான்னா 100 பைசா. அப்போ 2 ரூபான்னா 200 பைசா. என்ன சொல்லியிருக்காங்க? 40 பைசா என்பது இது 2 ரூபாயில் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. எதில் கேட்டிருக்காங்க? 200 பைசாவில் தான் கேட்டிருக்காங்க. அப்போது அதை கீழே போடணும். எதுக்கான சதவீதம் கேட்டிருக்காங்க? 40 பைசா என்பது 200ல் எவ்வளோ சதவீதம்? அப்போ 40 பைசாவுக்கான சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 40 மேலே போடணும். பெருக்கல் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக 100ஆல் பெருக்கிறோம். இதை அடிங்க. 2 0 2 0 இது என்ன இருக்குது? 2 இருக்குது, 40 இருக்குது. 1 2 2 2 4 அந்த 0. அப்போது 20%. 40 பைசான்றது 2 ரூபாயில் 20%.